இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம்னு எல்லாத்துக்கூட செட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி குருமா. மார்னிங் டு நைட்க்கு ஒரே வேலையா முடிச்சிடலாம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகா, 4 போல முந்திரி, ஒரு சின்ன துண்டு போல இஞ்சி, 2 போல பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். 6 போல பழுத்த தக்காளி அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 2 விசில் வந்துட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிட்டு கொத்தமல்லி சேர்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. பரோட்டா, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.